ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் அகைன் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸாக நம்ம போட்ட வீடியோஸ் ஒரு யூடியூப் சேனலுக்கான ஒரு மெயில் ஐடி எப்படி ப்ராப்பராக நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோட கண்டினியூ தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எப்படி யூடியூப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஹை குவாலிட்டியில் எல்லாமே ரெடி பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே எல்லா டூல்ஸும் வச்சு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நிறையா நம்ம யூடியூப் சேனலில் கொடுக்க போகிறோம். அகைன் உங்கள்கிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்ட்டு இருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யூஎக்ஸ் யூஐ டிசைனிங் நம்ம சேனலில் சீரிஸ் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன். யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அந்த வீடியோ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி. ஆப் டிசைன் அண்ட் வெப்சைட் டிசைன் பற்றி அதில் நம்ம பேச போகிறோம். டுட்டோரியல் தான் சொல்ல போகிறேன். ஃப்ரீயாக தான், உங்களுக்கு எந்த ஒரு பெய்ட் பர்சன்லாம் கிடையாது. ஃப்ரீயாகவே நம்ம அந்த கோர்ஸ் நடத்த போகிறோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அந்த வீடியோ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம நான் க்ரோம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த ப்ரௌசர் பிடிக்குதோ அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா நான் க்ரோம் தான் சொல்லுவேன், சரிங்களா? மொபைல் ஆர் லேப்டாப் இதில் வேணாலும் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம போன தடவை எப்படி மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, யூடியூப் எதுக்கு நான் க்ரியேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நமக்கு இருக்கிற ஒரு டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரணும்னா, ஸோ அதுக்கு இப்போ பிளாட்ஃபார்ம் நிறையாவே இருக்குது. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்னால் யூடியூப்னு சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் மணியும் ஏர்ன் பண்ண முடியும். அதர்வைஸ் உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை நீங்கள் இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். 4 பேர்த்துக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கெயின் ஆகும், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூடியூப்க்கு தேவை டைட்டில். ஐ மீன் டைட்டில்னால் உங்கள் சேனலுக்குன்னு ஒரு நேம் வேணும். என்ன நேம் வைக்கலாம்? இப்போ நான் டெக் வீடியோஸ் பண்ணுறனால யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா குக்கிங் நேம் அந்த பேஸ் வச்சு பண்ணலாம். ட்ராவல் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ட்ராவல் அந்த ஒரு சேனல் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ராவல் வச்சே நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாம், ஓகேங்களா? ட்ராவல் ஆர் குக்கிங் ஏதோ ஒன்று, குக்கிங்லேயே பார்ப்போம், ஓகேங்களா? கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாம். எனக்கு இப்போ சேனலுக்கு நேம் வேணும். நேம் எதுக்கு நான் எங்கே போய் பார்ப்பேன்னா, ஸோ நம்ம கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. யூடியூப் நேம் ஜென்ரேட் ஏஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஏஐ வச்சு தான் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஏஐ யூஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் இருக்கும், ஏஐ யூடியூப் நேம் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம லாகின்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன கண்டென்ட்டில் நேம் வேணுமோ அதை நீங்கள் போட்டாலே போதும். நான் ஆல்ரெடி குக்கிங்னு சொல்லி தான் சர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ குக்கிங்னு சொல்லி நான் போடுறேன். ஓகே, குக்கிங்னு போட்டு ஜஸ்ட் ஜென்ரேட் மட்டும் கொடுங்க. எதுவுமே பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஏஐ நேம் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இதில் எனக்கு இந்த செஃப் சாப்டர் டிவி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், அந்த நேம் எனக்கு கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லி தோணுது. அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நமக்கு நேம் கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லோகோ க்ரியேட் பண்ண போகிறோம். லோகோ, ஸோ நேம் கிடச்சிருச்சு, அதை அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு லோகோ வேணும். லோகோவுக்கு என்ன பண்ணுறது? நான் உட்காந்து எடிட் பண்ணுறதா சத்யா ப்ரோ அப்படின்லாம் கேட்பீங்க. நமக்கு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக பண்ணுறது எப்படிங்கிறது தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் CArt.ai அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ சாஃப்ட்வேர், ஓகேங்களா? ஸோ ரொம்ப சூப்பரான ஏஐ தான். ஸோ உங்களுக்கு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏஐ உங்களுக்கு பிடிக்கும். ஐ மீன் ஏஐனா ஏஐ டெக்னாலஜியை வச்சு ஈஸியாக பண்ணுறது பிடிக்கும்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஓகே, இதில் சர்ச் ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, குக்கிங் லோகோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். லோகோ
ஓகே, டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ண வேணாம். ஓகே, ஃபைன். நமக்கு வந்து நிறையா இமேஜஸ் வந்து கிடச்சிருச்சு. இதில் எந்த இமேஜஸ் வைக்கலாம்? பெட்டராக, நல்லா சூப்பராக, உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிக்குதோ அந்த இமேஜ் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபுல்லாக ஃபீமேலாக வருது. ஓகே, இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ நான் வந்து சும்மா டெமோ மாதிரி தான் உங்களுக்கு வந்து இமேஜஸ்லாம் எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிக்குதோ அந்த இமேஜஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த இமேஜஸ்லாம் காப்பிரைட்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் இருக்குது. ஓகே, இங்கே டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமேஜஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நமக்கு வந்து இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து யூடியூப்க்கான டைட்டில் கிடச்சிருச்சு, லோகோ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து யூடியூப்க்கான பேனர் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது ப்ரோ, சத்யா ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. ஃப்ரீயாக அதுக்கும் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து கேன்வா அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. மொபைலில் வந்து ஆப் இருக்குது, சிஸ்டத்தில் வந்து சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து கேன்வாங்கிற சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் மொபைல் வேணும்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, நீங்கள் வந்து போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் கேன்வாவோட ஒரிஜினல் வெப்சைட். ஓகே, இதில் வந்து சர்ச் ஆப்ஷன் சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு யூடியூப் பேனர் ஃபார் குக்கிங் டைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கண்டென்ட்டில் போடுறீங்களோ அதை போட்டுருங்க. ஓகேங்களா, சப்போஸ் டெக் வீடியோஸ் போட்டிங்கன்னா நான் டெக் போட்டுக்கோங்க, நான் குக்கிங்னு போட்டுக்கிறேன். லாட்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து சில இமேஜஸ் வந்து ப்ரைட் வெர்ஷனில் வந்து இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா சில டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்க்கலாம், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. மேக்ஸிமம் இந்த சென்டரில் வர்ற இமேஜஸ்லாம் பாருங்கள், அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைன். ஓகே, இந்த ஃபுட் வ்ளாகர் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, இதில் வந்து கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கான டெம்ப்ளேட் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் தான் நம்ம வந்து நம்மளோட நேம் ஆர்ட் வந்து வைக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வந்து டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா Ctrl+A ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும் டெக்ஸ்ட் ஃபுல்லாக. இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட இந்த எடிட்டிங் பேஜுக்குள்ளே வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நேம் வந்து வந்துடும். ஓகே, இதில் வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அவ்வளோக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக இது வரல. ஓகே, சிம்பிளாக இருக்கட்டும். இதில் நீங்கள் வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதிலே உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கும், நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து டாப்பில் வந்து ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பிஎன்ஜி இமேஜ்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, நம்மளோட இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து எதுவுமே பண்ணல. நமக்கு வந்து நேம் வைக்கிறது எப்படின்னு தெரியல, லோகோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல, பேனர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. நான் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். எப்படி வந்து எதுவுமே தெரியலைனாலும் நம்ம வந்து எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டேன். ஓகே, நம்ம வந்து இமேஜ் வந்து டவுன்லோடு பண்ணியாச்சு. ஓகே, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு. டைட்டில் இருக்குது, பேனர் இருக்குது, லோகோ இருக்குது. இப்போ வந்து நம்ம சேனல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூவாக ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த மெயில் ஐடியில் வந்து சேனல் ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த மெயில் ஐடி லாகின் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஸோ யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு.
நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்விட்ச் அக்கௌண்ட். ஓகே, ஆட் அக்கௌண்ட். நான் ஆல்ரெடி ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருந்தேன், அந்த ஐடி லாகின் பண்ணிக்கிறேன். சத்யா சைலண்ட் 2000@gmail.com. ஓகே, அகைன் சொல்லிட்டேன், நம்ம எந்த ஐடியில் வந்து யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோமோ அந்த ஐடி வந்து யூடியூப்பில் வந்து லாகின் ஆகிருக்கணும். ஓகே, பாஸ்வேர்டும் போட்டு லாகின் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஃபியூ மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, லாகின் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்மளோட யூடியூப்போட ப்ரொஃபைல். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கிரியேட் எ சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் தான் நம்மளோட சேனல் நேம் அண்ட் ஹேண்டில், லோகோ, பிக்சர்லாம் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது செட் பண்ணதுக்கப்புறம் தான் சேனலே ஓப்பன் ஆக முடியும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பிக்சர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த பிக்சர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரம் கம்ப்யூட்டர், அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தால் நம்மளோட இமேஜஸ் வந்து இருக்கும். ஓகே, நம்ம இமேஜஸ் பண்ணது இங்கே இருக்குது. ஓகே ஓகே, ஓகே, நம்மளோட இமேஜஸ் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணணுமோ அந்த இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹெட்டு கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபைன், கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பிடிச்சிருந்ததுன்னா டன் கொடுத்துருங்க. ஸோ நம்மளோட லோகோவோட பிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதிலே அப்லோட் ஆயிரும், நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேனல். ஸோ இதில் வந்து சத்யான்னு நான் யூசர் நேம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே காட்டும். இதில் வந்து நம்ம சேனலோட நேம் வந்து கொடுத்துக்கலாம். அகைன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹேண்டில் வந்து ஜென்ரேட் பண்ணி ரெடி பண்ணிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் சேனல் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேனல் வந்து க்ரியேட் ஆகிரும். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ஃபைன். நம்மளோட நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட செட்டப் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இதில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துட்டு அடுத்து நம்மளோட பேஜஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் தான் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இது வந்து யூடியூப் ஸ்டுடியோ. ஸோ இதில் வந்து பிராண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண லோகோ வந்து இங்கே வந்துடும். அண்ட் தென் நம்மளோட பேனர் இங்கே தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அப்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம டவுன்லோடு பண்ண பேனர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஓப்பன். ஓகே, நம்ம பண்ண அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் கரெக்டாக வந்து வந்துருச்சு. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஸோ மொபைலில் பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு இருக்கும், டெஸ்க்டாப்பில் பார்க்குறதுக்கு இந்த இது தெரியும். ஓகே, டன்.
ஓகே, நமக்கு வந்து முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா பப்ளிஷ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே ஃபைன். பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலுக்குள்ளே வருவோம். அண்ட் தென் ரெஃப்ரெஷ் செஃப் சாப்டர் டிவி. நல்லா இருக்குல்ல நீங்கள்? ஸோ நம்ம எடிட் பண்ண அந்த பேனர் வந்து வரும். எனக்கு நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஃபைன் நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகே, நம்ம பண்ண எடிட்டிங் அந்த எல்லாமே வந்து யூடியூப் சேனலில் வந்துருச்சு. இவ்வளோ தான் நம்ம சேனல் எடிட் பண்ணுற பேஜஸ் செட்டிங்ஸ் எல்லாமே. உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லிட்டேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி போடலாம் ஃப்ரீயாக, என்னென்ன ஏஐலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரி என்ன கண்டென்ட்டில் வந்து பிடிக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி இந்த ஏஐலாம் வச்சு யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் வந்து எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்டில் மறக்காமல் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களோட சப்போர்ட் வந்து மெயினாக வந்து தேவை. ஸோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி நமக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see to நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக இன்னொரு பெட்டரான வீடியோவில் வந்து மறுபடியும் பார்ப்போம். சைனிங் ஆஃப்.